ஹாய்ங்க. ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அழகாவும், அற்புதமாகவும் இருக்கறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பர்சனலாவும், பிஸ்னஸாவும் நீங்க பெஸ்ட்டா இருங்க. நிச்சயமா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்பிக்கையோட இந்த நாள தொடங்குங்க. அப்புறம் ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, "இன்னைக்கும் ஷேடா ஏதாவது கவிதை எதுவும் போட்டுறாதீங்க. ஹேப்பியா ஆரம்பிங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஹேப்பியா ஆரம்பிக்கலான்னா, சரி ஓகே. எனக்கு பிடிச்சது சினிமா தான். அந்த சினிமாக்கள்ல எனக்கு பிடிச்ச சினிமாவ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, பட் சேட்லி அதுவும் ஒரு சோகங்கள் தான். பட் நான் ரொம்ப ரசிச்சு, நேசிச்சு பார்த்த ஒரு படம், மீ பிஃபோர் யூ அப்படின்னு 2016ல வந்த ஒரு இங்கிலீஷ் படம் தான். இது தமிழ் டப்பிங்கில நான் பார்த்த வரைக்கும் இல்ல. இப்போ வந்திருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆ பட் இதுக்கு லாங்குவேஜ் அவசியமே கிடையாது. 2 பேருக்கான நடுவிலான உணர்வு போராட்டம் மட்டும்தான். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தோழா படம் இருக்கு இல்லையா? அந்த படத்தோட இன்னொரு வெர்ஷன். ஆ தோழால வந்து ஒரு ஆணும், ஆணும் நட்பா பழகுறாங்க. இதில வந்து ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் நட்பா பழகுறாங்க. அது காதலா மாறுது. எப்படி ஆகுது? கிளைமாக்ஸ் என்ன ஆகுது? ஆ அதேதாங்க. தோழா படத்தில மாரியே தான் இதுலயும் ஒரு ஆக்சிடென்ட். படுத்த படுக்கையாயிறாரு ஹீரோ. அவரால நடக்க முடியாது. ஆனா, பயங்கரமான பெரிய பணக்காரரு. நெனச்சா எங்க வேணாலும் போலாம். என்ன வேணாலும் செய்யலாம். அவ்வளோ அதிகாரமும், ஆளுமையும் உட்பட்டவங்க. அவங்களுக்கு வயசான அம்மா, அப்பா இருக்காங்க. அவங்க வந்து நம்ம பையன கவனிச்சுக்கிறதுக்கு நெறைய பேத்த வேலைக்கு வச்சிருக்காங்க. சரி டேப்லெட் குடுக்குறக்கு, சாப்பாடு குடுக்குறக்கு இதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடுறாங்க. அந்த சமயத்தில அங்க வேலைக்கு வரவங்க தான் ஹீரோயின் லூசியா. ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கும் பெரிய ஃபேமிலி. பட் இவங்களுடைய வருமானத்த வச்சு தான் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஸோ வேலை பிடிக்குதோ இல்லையோ, ஏதாவது ஒரு வேலையில நம்மள தக்க வச்சுக்கணுங்கிற போராட்டத்தோட வர்றாங்க. ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயங்கர பணக்காரரு எல்லாமே ஓகே. பட் அந்த பெயின அவரால தாங்கவே முடியாத அளவுக்கு அவரோட உடம்புல பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அத தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டேப்லெட்ஸ், பெயின் கில்லர் அவ்வளோ இன்ஜெக்ஷன் எவ்வளோ எடுத்தாலும் அந்த வலி அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ யார்கிட்டயும் அதிகமா பேசுறது கிடையாது. அப்படியே பேசினாலும் கோவப்படுறது, எதையாவது எடுத்து வீசுறது, இந்த மாரியான ஒரு மனப்பான்மையோட இருக்காரு. அந்த சமயத்தில தான் ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயினுக்கு இவருடைய விஷயங்கள் எல்லாமே புரியுது. கோவப்பட முடியல. ஏன்னா, அவங்களுக்கு வேலை அத்தியாவசிய தேவைகளாகவும், அவசியமாவும் இருக்கு அப்படிங்கிறனால. ஸோ, அந்த வேலையில அவங்க ஓட்டிட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த வேலைய மனப்பூர்வமா பார்க்குறாங்க. ஸோ, ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது. அவகிட்ட நெறைய பேசுறாரு, நெறைய சிரிக்கிறாங்க, நெறைய வெளியில போறாங்க. இப்படியே நாள் போயிட்டுருக்கு. சரி ஹீரோ நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவோட அம்மாவும், அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்தா அவங்க அம்மா, அப்பா இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இது எல்லாமே முடிக்கணும். எப்படியாவது எல்லாமே மாறிடணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் கேட்குறா. அப்பதான் சொல்றாங்க, "ஹீரோ இப்போ உங்களுக்கு சிரிக்கிற மாரி, நல்லா இருக்க மாரி தோணுது. பட் அப்படி கிடையாது. அவனுக்குள்ள பயங்கரமான பெயின் இருக்கு. அந்த பெயின வந்து எந்த டேப்லெட்டாலயும், எதுனாலயுமே சரி பண்ண முடியல. பெயின் கில்லர்ஸ் இருந்தாலும் அவன் உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ, தன்னை வந்து கருணை கொலை செய்றதுக்காக அப்ளை பண்ணியிருக்கான். கவர்மெண்ட்டும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா, அவனுக்கு தீராத வலி இருக்கு. தீர்க்கவே முடியாத ஒரு நோயும் இருக்கு அப்படிங்கிறனால கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. ஏதாவது மனசு மாறிட்டா பரவால்ல அப்படிங்கிறக்காக. ஸோ, இந்த 6 மாசத்துக்குள்ள அவன் மனசு மாறுனா உண்டு. இல்லைன்னா அவன கருணை கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு எல்லாமே ஓகே பண்ணிட்டான். நாங்க வயசான காலத்தில இருக்கோம். எங்களுக்கு என்னுடைய மகன் தேவை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோயின் அப்பவும் மனசு விடல. இந்த 6 மாசத்துக்குள்ள அவன மாத்திரலாம்னு நெனைக்கிறாங்க. வெளியூர்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு நெறைய கொண்டாடி தீர்க்குறாங்க. ஒரு நாள் கூட வேலை பார்க்குறவன்ட்ட, அந்த வீட்லயே வேலை பார்க்குறவன்ட்ட, "இப்ப பரவாயில்லைல்ல, அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கார்ல" அப்படின்னு சொல்லும்போது, அவன் வேலை பார்க்குறவன் சொல்றான், "கண்டிப்பா கிடையாது. உன்கிட்ட மட்டும் தான் அவன் சிரிக்கிறான். உன்கிட்ட மட்டும் தான் அவன் பேசுறான். அவனோட வலிய ஃபுல்லா மறைச்சிட்டு உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு தெரியும். அவன் மரணத்த நோக்கி தான் போயிட்டுருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, ஹீரோயின் நேரா ஹீரோட்டயே போய் கேட்குறாங்க, "இந்த மாரி நீ அப்ளை பண்ணியிருக்கல்ல, அதெல்லாம் பண்ணாத. நான் இருக்கேன். நான் எப்பவும் கூட வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல, நான் உன்கிட்ட நடிச்சுட்டு தான் இருக்கேன். அதுதான் நிஜம். என்னால வாழ்நாள் ஃபுல்லா நடிக்க முடியாது. அவ்வளோ வலியும், அவ்வளோ வேதனையும் என் மனசுக்குள்ளேயும், என் உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா ஒரு கருணை கொலைய அக்செப்ட் பண்றாங்கன்னா, நான் எவ்வளோ வலி அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது." அப்படிங்கிற மாரி அவனும் அவனுடைய தரப்ப சொல்றான். ஹீரோயின் நெறைய போராடி பார்க்குறா, சிரிச்சு பார்க்குறா, காமெடி பண்றா, அழுகுறா, கண்ணீர் விடுறா, கெஞ்சுறா. எதுலயுமே அவன் மனசு இறங்கல. ஒரு கட்டத்தில அவளுக்கு கோபமாயிடுது.
சரி நீ சாகத்தான் போகிறேன்னா நான் உன்னை சாக போகிறவனை நான் பார்க்க விரும்பலை. உன் மூலமாக அந்த உன்னை சாக போகிறவனை ஒருத்தனை கவனித்து அதனால் வருமானத்தை வச்சு நான் வயிறு விளக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போயிடுறாங்க. 6 மாதங்கள் ஆகுது. ஆனால் எவ்வளோ தான் விலகி போனாலும் ஹீரோயினுக்கு அவனுடைய ஞாபகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் தான் தோணுது, இல்லை அவனுடைய கடைசி தினங்களில் நாம் இருக்கணும், அவனை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவன் சிரித்த ஞாபகங்கள் நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் அவளை தேடி போகிறா. பார்த்தா ஹீரோ வந்து சுவிட்சர்லாந்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே தான் வந்து கருணை கொலை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. இவளும் சுவிட்சர்லாந்துக்கு போகிறா. அங்கே ஹீரோவுக்கு இவன் போகிறதுக்கு முன்னாடியே கருணை கொலை செய்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னா, ஏய் வந்துட்டியா, உன்னை தான் தேடிட்டே இருந்தேன், இங்கே உன்னை பார்க்காம போயிடுவேணும், என் மேலே கோவப்பட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான் ஹீரோ. சரி அப்படின்ட்டு அவன் போய் அவன் பக்கத்தில் படுத்துக்கிறான். படுத்துட்டு அவனோட ஹார்ட் பீட்டை அவன் நெஞ்சில் தலை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ என்னை நிமிர்ந்து பாரு, என்னை நிமிர்ந்து பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. கடைசி அழுத்தமாக நிமிர்ந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அவன் நிமிர்ந்து பார்க்குறான். நான் உங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஹீரோ சொல்கிறான், உங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அவ்வளோ நிம்மதியாக இருந்தேன், உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், எங்கே சொல்லாமல் போயிடுவேணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் அப்படின்னு கண் கலங்கின மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் கண் கலங்குறான். 2 பேரும் கண் கலங்கி பார்த்துக்கிறாங்க. அந்த வினாடி அவனோட உயிர் பிரியுது. ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுது. அதுக்கப்புறமா ஃபார்மாலிட்டியாக நிறைய சீன்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்தை நான் உணர்வுபூர்வமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனான்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கலங்கிடுவீங்க. ஒரு அழகான காதல் படம். எந்த இடத்துலையும் யாரும் கெட்டவங்க அப்படின்னு யாரையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகம் அவ்வளோ இனிதானது, ஆனால் காலம் மிக கொடுமையானது. கடவுள் மிக கொடூரமானவர். எதை எதையெல்லாம் சேர்க்கக்கூடாதோ அதை எதையெல்லாம் சேர்த்து வைப்பார். எதை எதையெல்லாம் சேர்த்து வைக்கணுமோ அத்தனையுமே பிரித்து வேடிக்கை பார்ப்பார். விதி மிக வலியது அப்படிங்கிறத இந்த படம் எனக்கு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துச்சு. என்ன சொல்ல, சாரி இன்றைக்கும் சேடாக தான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கட்டும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய்.